Hello, my dear students. Welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் IT3501 ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் சப்ஜெக்டில் யூனிட் 1ல நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நான் யூனிவர்சிட்டி கொஸ்டினில் கொடுத்துருக்க அந்த யூனிவர்சிட்டி கொஸ்டினில் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்க கொஸ்டின்ஸை அப்படியே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸோ எக்ஸ்பிளைன் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் வெப் டெவலப்மெண்ட் ஸ்டாக். இதுக்கு முன்னாடி வரையும் வெப் டெவலப்மெண்ட் பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ வெப் டெவலப்மெண்ட் ஸ்டாக்கோட என்னெல்லாம் காம்போனன்ட்ஸ் இருக்குன்னு இங்கே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வெப் டெவலப்மெண்ட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லும் போதே ஒரு கம்ப்ளீட் வெப் அப்ளிகேஷன் அதாவது பில்ட் பண்ணுறதுக்கு தேவையான டெக்னாலஜிஸ், அதோட டூல்ஸ், எந்த மாதிரியெல்லாம் ஃப்ரேம் ஒர்க் எல்லாத்தையுமே செட்டாக கம்பைன் பண்ணி நம்ம சொல்லிடணும். அதுதான். ஸோ ஒரு அப்ளிகேஷனுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் சேர்ந்து இருக்கிறது தான் நம்ம வெப் டெவலப்மெண்ட் ஸ்டாக் அப்படின்னு சொல்வோம். ஓகே, ஸோ இட் இஸ் யூஸ்டு டு refers to the set of technologies used to build the complete web application from the front end UI to back end logic. front end வந்து back end வரையும் என்னெல்லாம் தேவையோ எல்லா விஷயங்களும் இருக்கணும். then database, server environment, இது எல்லாமே சேர்ந்து. இது யூஸ்வலா 3 மேஜர் காம்போனன்ட்ஸ் வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா front end, ஓகேவா, கிளைண்ட் சைடு, பேக் end வந்து சர்வர் சைடு, டேட்டாபேஸ் லேயர் ஒன்று. அது இல்லாம எக்ஸ்ட்ரா லேயர் அப்படின்னா டெவலப்மெண்ட் அண்ட் டெப்ளாய்மெண்ட் டூல்ஸ் ஒன்று இருக்கும். ஓகேவா, ஸோ தீஸ் ஆர் த 4 மெயின் லேயர்ஸ் placed in the web development stack. okay, இதுதான் மேஜர் காம்போனன்ட்ஸே. ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் end டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா கிளைண்ட் சைடு. ஆல்ரெடி உங்களுக்கு கிளைண்ட் சர்வர் பத்திலாம் கிளியரா சொல்லி கொடுத்தேன். ஓகேவா, ஸோ ஃப்ரண்ட் end யாரு, கிளைண்ட் சைடு. யூசர் சைட்ல ரன் ஆகுற பார்ட்டை தான் நம்ம ஃப்ரண்ட் end அப்படின்னு சொல்வோம். அதாவது இப்போ ஃப்ரண்ட் endனா யூசரோட ஸ்கிரீன்ல தெரியுற அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் எலமெண்ட்ஸ் தான். இப்போ ஒரு டெஸ்க்டாப் ஓபன் பண்றோம், சிஸ்டம்னா என்ன இருக்கும், திஸ் பிசி இருக்கும், நிறைய விண்டோஸ் ஆப்ஷன் இருக்கும், ஹோம் இருக்கும், நம்மளுடைய சர்ச் பார் இருக்கும், இந்த மாதிரி எல்லா ஐகான்ஸும் இருக்குல்ல, இதெல்லாம் தான் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்வோம். So it is the part of web application that the user directly interact with. ஓகேவா, இன்டராக்ட் பண்ண முடியும், டைரக்டா இன்டராக்ட் பண்ண முடியும்னா ஒரு பட்டன்ஸ், ஃபார்ம்ஸ், இமேஜஸ், அனிமேஷன்ஸ், லேஅவுட் இதெல்லாம் பிரவுசர்ல ரன் ஆகும். அதை நம்மளால டச் பண்ண முடியும், ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும் ஒரு யூசரால. ஓகேவா, இததான் ஃப்ரண்ட் end அப்படின்னு சொல்வோம். தென் இதுல இருக்க மெயின் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் HTML ஸ்ட்ரக்சர். ஓகேவா, தட் மீன்ஸ் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இது வெப் பேஜோட ஸ்கெலட்டன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வெப்பேஜ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி HTML இருக்கணும். HTML தெரியலன்னா ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணவே முடியாது. ஓகேவா, எக்ஸாம்பிள் ஹெட்டிங், பேராகிராஃப், டேபிள்ஸ், ஃபார்ம்ஸ், இது மாதிரி எது போடணும்னாலும் நமக்கு HTML தான் தேவை. ஸோ காமன் HTML ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஹெட்டர் 1. ஓகேவா, ஹெட்டர் 1க்கு தான் H1ன்னு சொல்லுவோம். ஸோ வெல்கம்னு இது பண்ணிட்டு க்ளோஸ் பண்றதுக்கு திரும்ப வந்து இந்த மாதிரி பேக் ஸ்லாஷ் கொடுத்து நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதை க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேவா, அதுதான் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் CSS எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டைலிங்காகவும் டிசைனுக்காகவும். தட் மீன்ஸ் கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு சொல்லுவோம். கலர்ஸ், லேஅவுட்ஸ், ஃபாண்ட்ஸ், டிசைன்ஸ் இதெல்லாம் வெப்சைட்ல விஷுவல் ஆகிறதுக்காக நம்ம யூஸ் பண்றது தான் CSS ஸ்டைலிங். ஓகே, நெக்ஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட் எதுக்காக அப்படின்னா இன்டராக்டிவிட்டி டு த வெப் பேஜ். ஜாவா வந்து வெப் பேஜுக்கு டைனமிசம் கொடுக்கும். தட் மீன்ஸ் ஒன்னோட ஒன்று இன்டராக்ட் பண்றதுக்கான விஷயங்களை ஜாவாஸ்கிரிப்ட் மூலியமா தான் நம்மளால ரைட் அப் பண்ண முடியும். பாப்அப் மெசேஜஸ், ஃபார்ம் வேலிடேஷன், அனிமேஷன்ஸ், லைவ் அப்டேட், இந்த மாதிரி வெப்சைட்ல நம்ம வந்து அதாவது அலைவா வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான தேவையே பாத்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் தான். ஓகேவா, நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் எண்டோட ஃப்ரேம் ஒர்க்ஸ் அண்ட் லைப்ரரிஸ்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா React.js, Angular, Vue.js, Bootstrap, Tailwind, CSS இதெல்லாம் தான் ஃப்ரேம் ஒர்க்ஸ் ஆர் லைப்ரரிஸ் யூஸ்ட் இன் த ஃப்ரண்ட் எண்ட். ஓகே, இது ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் பேக் எண்ட் டெவலப்மெண்ட் காம்போனன்ட். இது சர்வர் சைடு பேக் எண்ட்ல நடக்க போகுது, பின்னாடி நடக்க போறது. இங்க என்ன ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, பேக் எண்ட்ல என்னெல்லாம் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். It handles the logic, processing, authentication and communication with the database. So it runs on the web server. இதை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா பிரைன் ஆஃப் த அப்ளிகேஷன் சொல்லலாம். ஒரு அப்ளிகேஷனோட பிரைன் அப்படின்னா இப்போ ஒரு ஹியூமன் பாடிக்கு பிரைன் எப்படி இம்பார்ட்டனோ அதே மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகணும் அப்படின்னா ஒரு ரெக்வஸ்ட் ஆக்சஸ் பண்ணணும், ப்ராசஸ் பண்ணணும்னா ஒரு ரெக்வஸ்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். இது எல்லாத்தையும் பார்க்கறது பேக் எண்ட் தான். ஸோ வெப்சைட்டோட உங்களுக்கு தெரியாத ஒரு சைடு தான் பேக் எண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ பேக் எண்ட்ல இருக்க மேஜர் காம்போனன்ட்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். சர்வருக்கு என்னெல்லாம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியும்னு பார்த்தோம்னா ஸோ Node.js,
பைத்தான் அதில் டிகங்கோ ஃப்ளாஸ்க் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஜாவா ஸ்ப்ரிங் போட்டு பிஹெச்பி லேரவல் ரூபியில் ரெயில்ஸ் இதெல்லாம் ஓகேவா. தீஸ் லாங்குவேஜஸ்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா யூசரோட இன்புட் வேலிடேட்டா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு, யூசரோட ரெக்வஸ்ட்டை கால்குலேஷன்ஸுக்கு, ஒரு லாஜிக்கை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கு, ஏபிஐ கிரியேட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் இந்த லாங்குவேஜஸ் வச்சு தான் யூஸ் பண்ண முடியும். அடுத்த காம்போனன்ட் பார்த்தீங்கன்னா வெப் சர்வர். வெப் சர்வர் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம ஹேண்டில்ஸ் த ரெக்வஸ்ட் ஃப்ரம் த யூசர் கிட்ட இருந்து வாங்குற ரெக்வஸ்ட்டை ஹேண்டில் பண்றது தான் இந்த வெப் சர்வரோட வேலை. எக்ஸாம்பிள் அப்பாச்சி, என்ஜின்ஸ், ஐஏஎஸ், நோட்.js, பில்டின் சர்வர் இது எல்லாமே. ஸோ யூசரோட ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணி அதை பேக் அண்ட் கோட்ல ரன் பண்ணி ப்ராசஸ் பண்ணும் ஓகேவா. ரிட்டர்னா HTML JS ஆன் ரெஸ்பான்ஸை கொடுக்கும் ஓகேவா. சர்வர்னா வெப்சைட் ஃபைல்ஸை ஸ்டோர் பண்ற வீடு பிளஸ் வந்து ப்ராசஸர், இது ரெண்டுமே சேர்ந்து ஒர்க் ஆகும். தேர்ட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ், API சொல்லுவோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா கனெக்ட் ஃப்ரம் ஃப்ரண்ட் எண்ட் வித் பேக் எண்ட், ஃப்ரண்ட் எண்டையும் பேக் எண்டையும் கனெக்ட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது தான் இந்த அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் அப்படின்றது. எக்ஸாம்பிள் REST API, GraphQL APIs தான் யூஸ் பண்றோம் ஓகேவா. தேர்ட் இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட் அப்படின்னா டேட்டாபேஸ் லேயர். டேட்டாபேஸ் லேயர் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா வெப்சைட்ல இருக்க டேட்டா எல்லாம் டேட்டாபேஸ்ல தான் ஸ்டோர் ஆகும் ஓகேவா. ஸோ டேட்டாவை ஸ்டோர் பண்ற ஒரு இடத்துக்கு பேர் தான் டேட்டாபேஸ் அப்படின்றது. இட் ஸ்டோர்ஸ் அண்ட் மேனேஜஸ் த ஆல் அப்ளிகேஷன்ஸ் டேட்டா. இதுல முக்கியமா ரெண்டு டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரிலேஷனல் டேட்டாபேஸ். ரிலேஷனல் அப்படின்னா SQL, ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ்ல வருது. ஸோ நம்ம டேட்டா எப்படி இருக்குன்னா ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல டேபிள்ல ஸ்டோர் ஆயிருக்கும். எக்ஸாம்பிள் MySQL, PostgreSQL, Oracle, SQL சர்வர்லாம். இது மெயினா பேங்கிங், இ-காமர்ஸ்ல, அதாவது மீஷோ, ஃபிளிப்கார்ட் இந்த மாதிரி நம்ம அமேசான் இதெல்லாம் யூஸ் பண்றோம்ல, அந்த மாதிரி இ-காமர்ஸ்ல, என்டர்பிரைஸ் ஆப்ஸ்ல இதுலலாம் வந்து டேபிள் ஃபார்மேட்ல ஸ்ட்ரக்சர்டா நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா NoSQL டேட்டாபேஸ். NoSQLனா நான் SQL அப்படின்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் ஃப்ளெக்சிபிள் ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சர் டேட்டாவா இருக்காது. அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாக்கெல்லாம் நம்ம லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை ஹேண்டில் பண்றதுக்கு இந்த NoSQL டேட்டாபேஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் MongoDB, Cassandra, Firebase நிறைய இருக்கு. இது மோஸ்ட்லி சோஷியல் மீடியா ஆப்ஸ்க்கு, ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ்க்கு, IoT சிஸ்டம்ஸ்க்குலாம் வந்து ஒரு டேட்டாவோட ஷேப் இப்படி தான் இருக்கும்னு அன்பிரடிக்டபிளா இருக்கிறப்ப இந்த NoSQL டேட்டாபேஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ டேட்டாபேஸோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினா ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியும், அப்டேட் பண்ண முடியும், டெலீட் பண்ண முடியும், செக்யூரா பார்த்துக்க முடியும், லார்ஜ் ஸ்கேல் ஆபரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ண முடியும், காம்ப்ளெக்ஸ் queries எல்லாம் ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். இதெல்லாம் தான் அந்த டேட்டாபேஸோட ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபோர்த் இருக்க காம்போனன்ட் வந்து ஆப்ஷனல் தான் ஓகேவா. இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ டெவலப்மெண்ட் அண்ட் டெப்ளாய்மெண்ட் டூல்ஸ். டெவலப் பண்றது அப்படின்னா என்ன, மாடர்ன் வெப் அப்ளிகேஷன்ஸ் ஆல்சோ ஹேவ் செவரல் எக்ஸ்ட்ரா டூல்ஸ் ஃபார் பெட்டர் டெவலப்மெண்ட் அண்ட் டெப்ளாய்மெண்ட். அந்த மாதிரி டூல்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெர்ஷன் கண்ட்ரோல். வெர்ஷன் கண்ட்ரோல்னா யூஸ்ட் டு ட்ராக் சேஞ்சஸ் இன் த கோட். தட் மீன்ஸ் கோட்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த டூல்ஸ் வச்சு யூஸ் பண்ணலாம். GitHub, GitLab, Bitbucket இதெல்லாம் யூஸ் பண்ணி கோட் ஹிஸ்டரியை சேவ் பண்ற சிஸ்டம் தான் இந்த வெர்ஷன் கண்ட்ரோல் அப்படின்றது. நெக்ஸ்ட் பேக்கேஜ் மேனேஜர். தட் மீன்ஸ் இன்ஸ்டால் லைப்ரரிஸ் ஈஸிலி. நம்ம லைப்ரரிஸ்லாம் இன்ஸ்டால் பண்றோம்ல, பில்ட்-இன் லைப்ரரிஸ் இல்லாம அந்த மாதிரி லைப்ரரிஸ்க்கு இந்த NPM, PIP, Composers, Maven, Gradle இந்த மாதிரி லைப்ரரிஸை நம்ம ஈஸியா இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிக்க முடியும். அடுத்து பில்ட் டூல்ஸ் அண்ட் bundlers that help to minify, optimize and bundle the code ஓகேவா. bundle plus optimize the front end code. இதுக்கு Webpack, White, Babel எல்லாம் யூஸ் ஆகுது. தென் டெப்ளாய்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹோஸ்ட் த வெப்சைட் லைவ். தட் மீன்ஸ் அமேசான் வெப் சர்வீஸ், ஃபர்ஸ்ட் AWS, அடுத்து Azure, CGP, ஹீரோக்கு, வெர்சல், நெட்லிஃபை இதெல்லாம் வந்து சைட்டை லைவ் பண்ண சர்வரை ஸ்பேஸுக்கு, சர்வருக்கு தேவையான ஸ்பேஸ் எவ்வளவோ அதை ஹோஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த டெப்ளாய்மெண்ட் ஹோஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் யூஸ் ஆகும் ஓகேவா. ஃபைனலா கண்டெய்னரைசேஷன் அண்ட் ஆட்டோமேஷன். தட் மீன்ஸ் நம்ம டேட்டாவை எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணுன்றதுக்கு டாக்கர்ல, குபர்நெட்ஸ்ல, CI/CD டூல்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணிக்கும் ஓகேவா. ஸோ தீஸ் ஆர் த கண்டெய்னரைசேஷன் ஆட்டோமேஷன். இதுதான் டெப்ளாய்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் டூல்ஸ். These are the most important things about the web stack, web development stack ஓட components ஓட detailsலாம் ஓகேவா. ஸோ end to end flow அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஃப்ரண்ட் end யூசரை வந்து இன்ட்ராக்ட் பண்ணணும். யூசர் ரெக்வஸ்ட்டை பேக் எண்டுக்கு போகணும். பேக் எண்ட் வந்து அந்த லாஜிக்கை அப்ளை பண்ணி டேட்டாபேஸ் கிட்ட இருந்து டேட்டாவை எடுத்து திரும்ப டேட்டா வந்து என்ன பண்ணணும்னா பேக் எண்டோட ரெஸ்பான்ஸை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம யூசர் கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். ஒரு கம்ப்ளீட் வெப் ஆப் வந்து ஃப்ரண்ட் எண்ட் பிளஸ் பேக் எண்ட் பிளஸ் டேட்டாபேஸ், ஹோஸ்டிங், டெவலப்மெண்ட் டூல்ஸ் இதெல்லாம் சேர்ந்தாதான் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணனா ஒரு வெப்ஸ்டாக் டெவலப்மெண்ட் வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியுது ஓகேவா. ஸோ ஒரு அப்ளிகேஷனையும் நம்மளால ஈஸியா கிரியேட் பண்ண முடியும் ஓகே. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், யூனிவர்சிட்டியில கேட்ட கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். அடுத்த யூனிவர்சிட்டி கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ மறந்துடா முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். தேங்க்யூ.